அதாவதுங்க, டோன்ட் ஜட்ஜ் a book by its cover அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எந்த படத்துக்கு பொருந்துமோ இல்லையோ இந்த டிராகன் படத்துக்கு ரொம்பவே சூப்பரா பொருந்தும். ஏன் அப்படிங்கறத சொல்றேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த டிராகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்து மட்டுமே எக்கச்சக்கமான கிரிட்டிசிசம்ஸ். உதாரணத்துக்கு இந்த படத்துல வர சீன்ஸ் எல்லாமே பார்த்தா இது என்னடா இன்ஜினியரிங்ல அரியர் வைக்கிறத கெத்துன்னு இன்னும் எத்தனை காலத்துக்குடா படம் எடுப்பீங்க? காலேஜுக்குள்ள ஒரு தம் அடிப்பாராம், அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களோட இடுப்பை பார்த்து கமெண்ட் பண்ணுவாராம், பிரின்சிபலுக்கு ஆப்போசிட்ல எதிர்த்து நிப்பாராம், பங்க் அடிப்பாராம். இன்னும் எவ்வளவு படங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தற்கூரி கேரக்டரை நீங்க வந்து ஹீரோயிசமா காமிப்பீங்க. இதை பார்த்து எத்தனை பேர் தப்பா வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லாம் இன்னும் இந்த காலத்துல படம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும். சரி, முதல்ல நானே இருந்துட்டு போறேன். என்னப்பா டிராகன் எடுக்க சொன்னா டான் 2 எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எக்கச்சக்கமான கிரிட்டிசிசம் வந்தது. எதுக்குமே அந்த டீம் எந்த ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்ல பெருசா பதிலே சொல்லல. ஒண்ணுதான் அஸ்வத் அந்த படத்தோட டைரக்டர் திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க ட்ரெய்லர்ல பார்த்தது வெறும் 20% தான், அந்த படத்துல ஒரு முழு பூசணிக்காவே ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. டிராகன் என்ன கம்முன்னு உட்காந்து படத்தை பார்த்துட்டு எல்லாரும் எழுந்து போறப்போ இப்படி கைத்தட்டுற படமா? உண்மையிலே இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பூசணிக்காக ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னே நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப 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 டிராகன்ல பிடிச்சது என்னன்னா, ஒரு படத்துல ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்துல அதுல வந்துட்டு ஒரு ஹீரோ ஜெயிக்கணுங்கிறது வந்து கட்டாயம் அப்படின்னு வைங்களேன். அந்த ஹீரோ ஜெயிக்கணுங்கிறதுக்காக நியாயத்தை மீறி ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நியாயம் அதுல நம்ம உண்மையிலேயே குற்ற உணர்ச்சியா இருக்கும்போது எப்படி அந்த வெற்றியை கொண்டாடுறதுன்ட்டு அந்த குற்ற உணர்ச்சிக்காக அந்த கில்ட்டுக்காக அதை இறக்கி வச்சுட்டு ஒரு நார்மல் லைஃப் வாழ்றது கூட ஒரு ஹீரோயிசம் தான் அப்படிங்கறத வந்து சூப்பரா கொடுத்திருந்தாங்க. எனக்கு இப்ப 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்ல. எனக்கு இப்போ உடனே சக்சஸ் சொல்லலாம். எனக்கு இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சீன்ல வந்து நான் சீன்லாம் சொல்ல போறது கிடையாது, ஸ்பாயிலர்ல கிடையாது, தியேட்டரே வந்து ஒரு நிசப்தமான ஒரு அமைதியில ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அமைதி, அந்த ஒரு நிசப்தம் தான் இந்த கிரிட்டிசிசமுக்கும் கலாய்க்கும் மீமுக்கும் பதிலா நான் இங்க வச்சிருக்கிறேன்டா அதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்ததுங்க. ஸோ அப்படிப்பட்ட டிராகன் படத்தை பத்தி டீடைலா இந்த வீடியோல பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்க, சினிமா சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சினிமா உங்களுக்கு பிடிக்கும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய நல்ல சினிமாக்களை பத்தி பேச போறேன். ஸோ அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட அன்பு ஆதரவு கொடுங்க. வாங்க இப்போ டிராகன் பார்ப்போம். இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணதுல இருந்து இந்த படத்தோட இப்ப ரிலீஸ் ஆன வரைக்கும் தியேட்டர் வரைக்கும் வந்த வரைக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஏஜிஎஸ்னே சொல்லுவேன். சூப்பரா புல் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பிரதீப்போட பவரை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டா இருந்தது. ஏன்னா தியேட்டர் எங்க போனாலும் தியேட்டர் ஃபுல்லா இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்து ஏஜிஎஸ் சொல்லணும். செம்மையான மார்க்கெட்டிங், செம்மையான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ், டைட்டில் இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நன்றி சொல்லணும். ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தா இருக்கும்ல. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வரிசையா பேசுவோம். இந்த படத்தோட டைரக்டரை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அஸ்வத் வந்து ஆக்சுவலி அவர் 2வது 3வது படம் அப்படின்ற மாதிரிலாம் தெரியல, எனக்கு சரியா தெரியல கவுண்ட். ஓமை கடவுளே முதல் படம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது 2வது படம். சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த 2வது படத்திலேயே இவர் ஒரு மிகப்பெரிய மாஸ் கமர்ஷியல் டைரக்டரா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ அடுத்து எஸ்டிஆர் கூட வேற ஒரு படம் பண்ண போறாரு. உண்மையிலே இந்த சக்சஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மனுஷன் கிட்ட அந்த புல் பண்ணக்கூடிய ஒரு சீனை எலிவேட் பண்ணக்கூடிய எல்லாமே இருக்கு. அதே நேரத்துல ஒரு நல்ல கருத்தை வச்சுதான் அந்த படத்துல ஒரு ஹீரோயிசம் கொடுக்கணும். சும்மா ஏனோதானோன்ற ஹீரோயிசம் நம்ம பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அது மக்களுக்கு ஒரு டேக் அவே ஒன்று இருக்குல்ல, ஒரு படத்துல இருந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அதுல நிறைய விஷயங்கள் இவர் பண்ணிட்டு இருக்காரு. சரி, வரமா போங்க, ட்ரீம் பண்ணிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் கமர்ஷியல் டைரக்டர் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கு எனக்கு அஸ்வத்தை பார்க்கும்போது. அதே நேரத்தில் இந்த பக்கம் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ப்ராமிசிங் தமிழ் ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு ஹீரோவா மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்பவே மாறிட்டாரு, சரியான கிரவுட் புல்லர். இன்ஃபேக்ட் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்குதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன், அந்த குழந்தையெல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டாருன்னு விஜய் சார் எஸ்கேட்ட சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருந்தது எனக்கு இவரை பார்க்கும்போது. எஸ்கே மாதிரி நான் சொல்றது காரணம் அவரை மாதிரி அப்படின்லாம் சொல்லல, அந்த அளவுக்கு கிரவுட் புல்லிங் இருக்கு இவருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய், அதுக்கப்புறம் தனுஷ் வந்து சிம்பு, சூர்யா, விக்ரம், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி, எஸ்கே, இப்போ அப்படியே ஹரிஷ் கல்யாண், கவின், மணிகண்டன், அசோக் செல்வன், இந்த வரிசையில பிரதீப் ரங்கநாதனும் 2வது படத்துலயே வந்து உட்காந்துட்டாரு. இன்ஃபேக்ட் இப்ப நான் சொன்னல இந்த கவின், அசோக் செல்வன் இவங்கெல்லாம் டச் பண்ணாத ஆடியன்ஸை கூட டீப்பா டச் பண்ணியிருக்கிறாரு. இந்த 2K கிட், இந்த 2010க்கு அப்புறம் பிறந்த கிட்ஸ் கூட இவரை ரொம்ப பிடிக்குது. இவரோட ஆக்டிவிட்டி, இவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளவு சூப்பரா கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும்.
ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. அதனாலதான் சொன்னேன், ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்டிங் வைஸும் ரொம்ப நல்லா பண்றாரு. அவரோட லுக், அவர் பண்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் செம்மையா நம்ம கனெக்ட் ஆகுது. நம்ம கூட இருக்கிற ஒரு பையன் மாதிரி இருக்கனால சூப்பரா கனெக்ட் ஆகுது. சரி, ஓகே, நம்ம டிராகன் படத்தை பத்தி பேசாம படத்துல இருக்கவங்களை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம். படம் ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் வந்து இந்த படத்துல வேற எதை சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆயிருங்கிறதுனாலதான் ஒரு முழு பூசணிக்கா ஒரு ஒளிச்சு வச்சிருக்கேன். உண்மையிலே ஒளிச்சு வச்சிருக்கா. நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். படம் என்டர்டெய்னிங்கா இருக்கு. நான் சொன்ன மாதிரியே ஒரு கருத்து ரொம்ப சூப்பரா அழகா வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கெட்ட வார்த்தை அதிகமா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருந்தது. பாட்டும் கொஞ்சம் படத்தோட லென்த்தை பெருசாக்கின மாதிரி ஃபீலா இருந்தது. பட் தேவைதான், ஏன்னா 2 ஹீரோயின்ஸ் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பாட்டும் தேவை, சீன்ஸும் தேவைன்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்கிரீன் பிளே வைஸ் அடுத்தடுத்து ஒரு ட்விஸ்ட், ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஃபன்னு எல்லாத்தையும் ரொம்ப அழகா கொண்டு வந்திருந்தாங்க. இதுல விஜே சித்துவையும் ஹர்ஷத்தையும் யூஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ விஜய் சித்தும் ஹர்ஷத்தும் கவுண்டமணி செந்தில் மாதிரி வைங்களேன். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க விட்டாதான் மிகப்பெரிய பிளஸ். ஆனா கவுண்டமணி செந்திலையும் தனித்தனியா படங்கள்ல யூஸ் பண்ண முடியுமா? அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவுண்டமணி சார் வருவாரு, செகண்ட் ஹாஃப்ல தான் செந்தில் சார் வருவாருன்ற மாதிரி யூஸ் பண்ணுவோமா நம்ம யோசிக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் விஜய் சித்தும் ஹர்ஷத்தையும் அடுத்தடுத்து படங்கள்ல நீங்க புக் பண்ணாலும் அவங்க நடிக்க வச்சாலும் 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு செம்மையான சக்சஸ்ஃபுல் காம்போ. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீ, செகண்ட் ஹாஃப்ல நீன்னு. அது ரொம்ப அழகா இருக்கு. இவங்களை வந்து அந்த விஜய் சித்து விலாக்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை அஸ்வத். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதோட இதை எல்லாரும் பார்த்து ரசிச்சுட்டாங்க. உங்களோட கேரக்டருக்குன்னு ஒரு பவர் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அதை நீங்க வெளிப்படுத்துங்கிறத சொல்லி ஒரு ஃப்ரீடம் கொடுத்து 2 பேருக்கும் ஒரு சூப்பரான கேரக்டர் கொடுத்திருந்தாரு. ஹீரோயின்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் வர்ற அனுபமாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கயடுவா இருக்கட்டும், ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. நீங்க தான் நினைக்கிறது 2 ஹீரோயின்ஸ்னு, 3வது ஒரு ஹீரோயின் இருக்காங்க. சொன்னா ஸ்பாயிலர் ஆரோ, போய் பாருங்க. என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய், இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. இதையும் தாண்டி எனக்கு வந்து ஜார்ஜ் அவருக்கார்ல கைதி படத்துல வருவார்ல, அவர் தான் பிரதீப் ரங்கநாதனோட அப்பாவா வருவாரு. எப்பா என்ன மாதிரி நடிக்கிறாரு. அந்த மனுஷனை பார்த்தாவே கருணை அப்படிங்கிறது அப்படியே கொட்டும் போல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நடிப்பு, டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம், கிளைமேக்ஸ்ல ஒரு சீன்ல எல்லாம் ஒரு பெருசா நடிக்கிற மாதிரி தெரியாது. ஆனா அவர் பேசுறதுலயே நமக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். அண்ட் தென் மிஸ்கின் சார் இருக்காரு, ஜிவிஎம் சார் இருக்காரு, கேஎஸ் ரவிக்குமார் இருக்காரு. கேஎஸ் ரவிக்குமாருக்கு கொஞ்சம் கேரக்டர் தான், மிஸ்கினுக்கு மேஜரான ரோல். அவருமே செம்மையா பண்ணியிருக்காரு. அவரை வச்சுதான் கதையேன்னு வைங்களேன். ஜிவிஎம் சார் ஒரு சின்ன ரோல் தான், ஆனா அதையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டோட்டலா இது ஒரு டீமா சேர்ந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து பட்டைய கலப்பி இருக்கிறாரு. எங்கெங்கயோ ஒரு பக்கம் யுவன் சங்கர் ராஜா திடீர்னு வந்து பாடுறாரு, சிம்பு பாடுறாரு, அப்புறம் அவரு வந்து லியோன் ஜேம்ஸ் பாடுறாரு, என்னென்னமோ வருதுங்க. பயங்கரமா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. ஸோ டோட்டலா எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா ஹாப்பியா ஒரு மாதிரி சம படமா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் முன்னாடியே என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில பிளாக் பஸ்டர்னு போட்டுட்டேன். இந்த வருஷத்துல வந்த படங்கள்ல, இப்ப வரைக்கும் வந்த படங்கள்ல இது இப்போ கொஞ்சம் அப்படி மேல தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் படமா இருக்கு. மிகப்பெரிய கலெக்ஷன்ஸும் வரும். நீங்க போய் கண்டிப்பா தியேட்டர்ல ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. மத்ததெல்லாம் வந்து ஸ்பாயிலர் ஆயிரும் நான் சொன்னா. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன் இந்த ரிவ்யூவை. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இந்த படம் மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் நல்லா இருந்தது, நல்லா இல்லைனாலும் தாராளமா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பேசுவோம். அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் இருக்கு. யாரு அடுத்த எஸ்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக்ல நம்ம பேச போறோம். அதுக்கு நீங்க யார் அடுத்த எஸ்கேவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன்.